வணக்கம். நம்ம தமிழ் மொழியில ஏடபிள்யூஎஸ் டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளாஸ் வந்து கரண்ட்லி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் வித் ராஜேஷ் அண்ட் கார்த்திக் கூட சேர்ந்து. ஸோ அந்த பேட்ச் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 80% பேட்ச் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஆகஸ்ட்லேருந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இந்த கரண்ட் பேட்சில் நம்ம எப்படி வந்து பிளேஸ்மெண்ட் ஆகலாம், எப்படி வந்துட்டு ப்ராஜெக்ட் பற்றி படிக்கலாம் அப்படின்றதுக்கான சில கைட்லைன்ஸ் வந்து ரீசெண்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். அந்த கிளாஸோட ரெக்கார்டிங் தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ தட் எடிட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தட் இஸ் நம்பர் 1. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கும் அதோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் போக நம்ம நிறைய பேர் நம்ம ஆன்லைனில் நம்ம இப்போ டேட்டா இன்ஜினியரிங் 40 hours ஃப்ரீ கோர்ஸ் பார்த்து படிச்சுட்ருக்கீங்க. அதில் நிறைய பேர் இந்த விஎம் பற்றி ரிலேட்டடான டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டு எப்படி இந்த விஎம் டவுன்லோட் பண்ணலாம், அதில் உள்ள ட்ரைவ் அக்சஸ் எப்படி பண்ணலான்றது நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து தமிழ் பூமி இன்ஜினியரிங் க்ளவுட் இன்ஜினியரிங் கிளப்ன்ற மாதிரி பேர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களை மாதிரியே படிச்சுட்டு இருக்கவங்களோட ஃபெலோ பீப்புள்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்க கூட பேசி அது பண்ணலாம். அண்டு நம்ம அதோட ட்ரைவ் லிங்க்ஸ் எல்லாமே அதுலேயும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ தட் இது உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஃப்ரீ கம்யூனிட்டியாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஹவு டு பி ப்ரிப்பேர் ஃபார் த ப்ராஜெக்ட் அப்படின்றத பற்றி பாருங்கள். அண்ட் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் கூட போடலாம். ஸோ தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸ், ஆறுமுகம்ஜியும் கார்த்திக் சொன்ன மாதிரி இப்போ நம்ம எல்லாமே வந்து இனிமேல் வி ஆர் டு ஃபோக்கஸ் ஆன் ரியல் டைம் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கணும், ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு யூஸ் கேஸ் எடுத்துட்டு ரியல் டைமா கம்பெனியில் வந்து இந்த மாதிரி தான் டேட்டா இங்கேருந்து புல் பண்ணி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி விஷுவல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் டிப் ஆஃப் தட் அந்த அந்த ஜேர்னிக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து இன்னும் ஃபாஸ்ட் பேஸ்டாக இன்னும் நிறைய இன்ட்ராக்டிவ் லேர்னிங் ப்ளஸ் நிறைய கொஷின்ஸ் இனிமேல் தான் நிறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ காமன் ரைட். நிறைய கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் காமனாக ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நானே ஒரு ட்ரெயினராக இருந்தாலும் ஐ வாண்ட் டு பி வெரி ஃபெமிலியர் வித் ஃபண்டமெண்டல். கோர் கான்செப்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்றதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஃபண்டமெண்டலாக நம்ம இந்த சர்வீஸ் இந்த யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ற திங்க் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வை வி ஆல் த்ரீ ஆர் தேர், ஆறுமுகம், கார்த்திக், மைசெல்ஃப். ஸோ வி வாண்ட் டு மேக் ஷுர் தட் 100% இந்த ட்ரைனிங் குவாலிட்டியாக இருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே இன்டர்வியூவும் நல்லா அமையணும். அதுக்கு தான் வி ஆர் ஜஸ்ட் பிளானிங். மார்க் இன்டர்வியூஸ் எல்லாமே நல்லபடியாக அமையும். ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், as much as possible try to do ப்ராக்டிகல்ஸ் பண்ண தான் வந்து நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வர தான் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் வந்து மேபி டே டு டே வந்து நம்ம கேட்க முடியாது, ஈவன் டைம் இருக்காது. பட் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது அது தெரிய வரும். ஓகே, இந்த இஷ்யூ இருக்கு, இது நம்ம கவர் பண்ணோமா அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் கம்பல்ஷன். வென்எவர் யூ ஹாவ் ஃப்ரீ டைம், ஓகே. ஸோ இதுக்குன்னு ஒரு டெடிகேட்டடாக கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணிட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து இந்த ட்ரைனிங்கோட ஃபுல் இன்டென்ஷனே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கீப்பிங் அசைட் ஆல் அவர் பர்சனல் ஒர்க், லெட்ஸ் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி ஆன் கம்ப்ளீட்டிங் ஆல் த ப்ராக்டிகல்ஸ். ஒன்றும் இல்லை, லைக் ஒரு ஃப்ளோ மாதிரி வச்சுப்போம். EC2, EMR, ஸ்டெப் ஃபங்க்ஷன், க்ளூ, பைஸ்பார்க், அந்த மாதிரி நீங்கள் ஒன்றுன்னா நீங்களே ஒரு இன்டர்னல் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ஒன்று ட்ராக் பண்ணிட்டு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. 20%, 30%, 40%, அது மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நோ வரிஸ் அட் ஆல். டெஃபினெட்லி எவ்ரிபடி கேன் கிராக். இதுதான் என்னுடைய பர்சனல் சஜஷன். லைக் ஸோ வி வில் கிவ் மோர் ஃபோக்கஸ் ஆன் ஜாப் ரிலேட்டட். உங்களுக்கு லைக் யூ ஹேவ் டு புட் மோர் எஃபர்ட் போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு யூ வில் பி ஏபிள் டு ஸ்டார்ட் இமீடியட்லி ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக ஜாப் சர்ச் அந்த மாதிரி இதை பண்ணுறதுக்கு இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதுக்காக அதர்ஸ் வந்துட்டு பண்ண வேணாம் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு யூ வில் ஆல்சோ ஹேவ் சேம் ஃபோக்கஸ், சேம் திங். பட் ட்ரை டு டூ as much as practicals as possible. அண்ட் எப்படி வந்து ரியல் டைமில் இது ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஜாப் இன்டர்வியூ போகிறதுல ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னா, வி டோன்ட் நீட் டு நோ எவ்ரிதிங். எல்லாமே நமக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹேமாஜி எடுத்துக்கிட்டோன்னா அவங்க முன்னாடி வந்து நான் டேட்டாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்னோஃப்ளேக் வாட் எவர் இட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு ப்ராஜெக்ட் இருந்திருக்கும். அந்த ப்ராஜெக்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி பிக் டேட்டா ப்ராஜெக்டை மாற்றலாம் அப்படின்றதுல நீங்கள் ஒர்க் பண்ணணும்.
ஸோ யூ ஹாவ் டு ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்ன கேட்டால். ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த ப்ராஜெக்ட் பில்டிங். ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் எப்படி ஒர்க் பண்ணேன்ட்டு நான் சொன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எஸ்கியூஎல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் பிக் டேட்டா ஸ்விட்ச் ஆகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா நான் எஸ்கியூஎல்ல ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எஸ்கியூஎல் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு இஆர்பி சிஸ்டம், ராம்கோ சிஸ்டம்ஸ் இஆர்பி சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில். ஸோ அங்கன்னா இஆர்பி பில்ட் பண்ணணும், செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அந்த மாதிரி எஸ்கியூஎல் ஃபுல்லாமே எனக்கு தெரியும். பட் பிக் டேட்டாவை தான் படிச்சிருந்தேன். ஃப்ரெஷ்லி லேர்ன் பிக் டேட்டா எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சிருந்தது. ஸோ இந்த எஸ்கியூஎல்ல நான் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் தான், அதனால எனக்கு என்னன்னு தெரியும், எங்கே டேட்டா வருது, யார் டேட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த சிஸ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அந்த சிஸ்டத்தை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஆனால் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் எஸ்டி லைக் ஆரக்கிளில் இருந்துச்சு, எஸ்கியூஎல் சர்வரில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நாலேஜ் அப்படியே எடுத்துட்டு இதை எப்படி பிக் டேட்டாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதை அப்படியே நான் பிக் டேட்டாவை அப்படியே கன்வெர்ட் பண்ணேன். ஸோ அதை நான் ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு என்னாச்சுன்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவேன். ஏன்னா ரிக்வயர்மெண்ட் எப்படி வருதுன்னா இல்லைங்க பிஏ கொடுப்பாங்க எனக்கு ரிக்வயர்மெண்ட், நான் ஆக்சுவலாக நடந்தது சொல்ல முடியும். பிகாஸ் பிக் டேட்டா ப்ராஜெக்ட்ல அதுதான் நடக்கும். ஸோ அந்த நாலேஜ் கேப் அங்கே வந்து பிரிட்ஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் வேற சிஸ்டம் என்ன வருது, நீங்கள் ஃபைல்ஸ் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஏதாவது பேஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கனாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா பிக் டேட்டால என்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ் வருதோ அதை அப்படியே நம்ம வி கேன் கனெக்ட் பேக். இந்த மாதிரி வருங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எவ்வளோ நாள் ஆகும்னா நான் சொல்லிட முடியும், ஏன்னா நான் ரியலாக பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி சிஸ்டம் ரன் பண்ணுவீங்கன்னா நான் சொல்லிட முடியும், எப்படி சிஸ்டம் கனெக்ட் பண்ணுவீங்கன்னா எவ்ரி திங் ஐ கேன் டெல். பிகாஸ் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் தான் நான் பிக் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணுறத பிளான் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் 50% யூஆர் ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ இதுதான் மெயினாக நம்ம வந்து ஒன் ஆஃப் த அப்ரோச். வேற அப்ரோச் இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ சப்போஸ் எனக்கு வந்து ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல கொடுக்க போகிற ப்ராஜெக்ட் இல்லைன்னா இப்போவே நீங்கள் கேன் ஸ்டார்ட் சர்ச்சிங். நீங்கள் எந்த டொமைனில் இருக்கீங்கன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரீட்டைலில் இருக்கீங்க, பேங்கிங்ல இருக்கீங்களா, உங்களுக்கு எதில் நாலேஜ் இருக்கோ அதில் ஒரு ப்ராஜெக்ட் எடுங்க, ரியல் டைம் ப்ராஜெக்ட் எடுங்க. எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்டை எப்படி பிக் டேட்டா யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. நெட்டில் கூட இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. பட் நெட்டில் இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் தட்ஸ் த மெயின் திங். இப்போ நம்ம கிளாஸ்ல படிக்கிறதெல்லாம் வச்சுட்டு கஸ்டமைஸ் பண்ணணும். யூ புட் யுவர் செல்ஃப் ஒரு தாட் ப்ராசஸ் நீங்கள் போடணும். ஸோ இப்போ நான் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் வரலாம், வாட் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். இப்போ டேட்டா தப்பாக வரலாம், கரெக்டாக அந்த டயத்துக்கு வரணும், எஸ்எல்ஏ டயத்துக்கு ஜாப் முடியணும். சப்போஸ் ஜாப் முடியலாம் என்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி திங்க் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்டை ஃபங்க்ஷனலாக நம்ம வந்து மைண்டில் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது தெளிவாக இருந்துச்சுன்னா டெக்னிக்காலிட்டி வைஸ் இட்ஸ் ஓகே தான். நம்ம ஒரு இந்த ஃபங்க்ஷன் தெரியல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர். லைக் 1-2 கான்செப்ட் தெரியலன்னா இட் டசன்ட் மேட்டர். பிகாஸ் அட் எண்ட் என்ன செக் பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூல நீங்கள் ரியல் டைம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா, வில் யூ பி ஏபிள் டு டெலிவர், ஆல் தீஸ் திங்ஸ் மேட்டர்ஸ் பேசிக்கா. ஸோ நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸில் நீங்கள் இருந்து செக் பண்ணும்போது இந்த ரியல் டைம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, இது பண்ணியிருக்கேன், இது இப்படி ரிசால்வ் பண்ணேன்னு சொல்றது இட் இஸ் ரியலி ஆட்ஸ் லாட் மோர் வேல்யூ. ஸோ அதனால அந்த இதில் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் சின்ன சின்ன நுவான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஈஸியாக ஒரு ப்ராஜெக்டை போட்டிங்கனாலே போதும். அண்ட் எல்லா டெக்னாலஜிஸ் நான் எல்லா அட்வான்ஸ் இதையும் கற்றுக்கிட்டாதான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ப்ராஜெக்ட் இப்போ நான் ரியல் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 1000 லைக் ஒரு 100 இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருப்பேன். பட் நான் யூஸ் பண்ணாத இஷ்யூவை போய் எனக்கு இன்டர்வியூல கேட்கலாம். அதுக்காக தே வில் நாட் ஜட்ஜ் மீ. ஓகே நீங்கள் ஒர்க் பண்ணலன்னு அவங்க சொல்ல முடியாது. நான் ஒர்க் பண்ணியிருக்கிறதுல எனக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்றது தான் இன்டர்வியூல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு தெரியாத பிரச்சனை கிடையாது, நீ ஒர்க் பண்ணிருக்கே, தெளிவா ஒர்க் பண்ணிருக்கியாப்பா, இதுதான் ரொம்ப வேலிடேஷன். அதனால நீங்க என்ன ப்ராஜெக்ட் போடுறீங்களோ அதுக்கு யூ கிவ் வெரி ஹை இம்பார்ட்டன்ஸ். அதுல என்னெல்லாம் இஷ்யூ வருமோன்றத யூ கீப் திங்கிங். எப்படி இஷ்யூ வரும், யாரு டவுன் ஸ்ட்ரீம் யாரு, அப் ஸ்ட்ரீம் யாரு, எங்க ப்ராசஸ் பண்ண போறோம், இதுக்கு எஸ்எல் எவ்வளோ டைம் ரன் ஆகும், ரன் ஆகல என்ன நடக்க போகுது, ரன் பண்றதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் இது ரியல் டைம்ல நீங்க யோசிக்கணும். இங்கதான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகும். நீங்க ஒரு ஐடில கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க எல்லாருமே. ஸோ அங்க எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணுவீங்களா, அப்படி இப்படி நிறைய திங்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பேஸ் வச்சு நீங்க ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தி ப்ராஜெக்ட்ஸ். எனி டவுட்ஸ் கைஸ் இதுல? ஹலோ அண்ட் சொல்லுங்க ஜி. ஓகே, டவுட் இல்லை நீங்க. ஓகே, ஸோ இதுல இன்னொன்று ஹவு யூ கேன் ஆட் அப் இஸ், இதை நம்ம வி ஹவ் டு டிஸ்கஸ் இன்டர்னலி. நீங்க டிஸ்கஸ் கூட பண்ணலாம். இஃப் யூ ஹேஸ் ஆல்ரெடி யார் கூட பேசிட்டு இருக்கீங்க இன்டர்னலா, நீங்க அவங்க கூட டிஸ்கஸ் கூட பண்ணலாம். ஆர் நீங்களே நான் இந்த டைட்டில் அவைலபிளா இருக்கேன், யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கூட வெரிஃபை பண்ணுங்க, தென் யூ வெரிஃபை வித் அஸ்.
தென் லைக் எய்தர் இந்த கிளாஸ்ல கூட நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். நயன்டையோ கார்த்திக்டையோ ராஜேஷ்டையோ நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. கீப் ஒர்க்கிங் ஃபைன் டியூனிங் த ப்ராஜெக்ட். ஸோ அதுதான் அதுதான் இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பேரலாக இந்த கான்செப்ட் படிங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இதையும் நீங்கள் பேரலாக பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் ரெஸ்யூமில் நீங்கள் போடுற ப்ராஜெக்ட் யூனிக்காக இருக்கணும். நீங்கள் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்கிற இஷ்யூஸ் ஆக்சுவலாக நடந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் மெயினான திங்காக இருக்கும் நமக்கு. ஸோ தட் இஸ் த மெயின் திங். இட் ஆக்சுவலி மேக்ஸ் லாஸ்ட் அந்த ஒரு மைல் ஓடுறோம் பார்த்தீங்களா, அந்த இதில் இதுதான் திஸ் ஆல் மேட்டர்ஸ். இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ எத்தனை பேரால இந்த மாதிரி ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் கன்வெர்ட் பண்ண முடியும், யாருக்கு முடியாது? எனிபடி தேர் உங்களால் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? யாராவது ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கீங்களா? சப்போஸ் ஓகே, ஐ திங்க் ப்ராஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ மெயினாக வி வில் இந்த கொஸ்டின் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் தேடுறவங்களுக்கு. இஃப் யூ நாட் லுக்கிங் ஃபார் ஜாப் யூ கேன் ஃப்ரீலி சர்ச். இது ஜாப் தேடுறவங்களுக்கு நம்ம பார்த்தது. சப்போஸ் ஜாப் இல்லை, நான் ஜஸ்ட் லேர்னிங் ஃபார் நம்மளோட நாலேஜ் இதுக்காக படிக்கிறேன் அப்படின்றதுங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுங்க. யூ டேக் சம் ப்ராஜெக்ட் ஃப்ரம் லைக் இன்டர்நெட் ஆர் வாட் எவர் யூ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் எடுங்க. இப்போ வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஜெயிச்சிருக்கு, ஸோ அந்த டேட்டா செட்டு. ஸோ இல்லைன்னா எப்படி வந்து இந்த டைனமிக்காக இது பாப்புலேட் பண்ணுறாங்க, லைக் அந்த டேஷ்போர்ட் பாப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டாலாம் தேவைப்படுது. அதான் இந்த மாதிரி டேட்டா செட்டு இன்டர்நெட்ல எங்க ஹவு டு வி அக்சஸ் டேட்டா செட்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. எந்த மாதிரி டேட்டாவை நான் எங்க எடுக்கலாம், பிகாஸ் இது தெரிஞ்சாலும் நீங்க கேன் டூ மெனி திங்ஸ். ஸோ எப்படி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் டேட்டா எங்க எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும், எந்த மாதிரி ஏபிஐ யூஸ் பண்ணலான்றதுல ஒரு சின்ன ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நான் எப்படி என்னோட பைஸ்பார்க் ப்ரோக்ராம்லயோ ஸ்ட்ரீமிங்லயோ கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கிளாஸ்ல கொடுக்குற நாலேஜை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் சிம்பிள் ப்ராஜெக்ட். ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து வைங்க, இல்லை 4 சோர்ஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போடுங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் திங்கிங். ஸோ அதை திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலும் பரவாயில்ல, யூ டோன்ட் ஹேவ் டு எக்ஸிக்யூட் எவ்ரி திங் பை யுவர் டைம். நீங்கள் இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் திங்க் பண்ணியிருக்கேன் குரூப்பில் போட்டிங்கனாலே பீப்புள் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் அந்த டாஸ்க்கை பிரித்து கூட பண்ணலாம். யூ கேன் செப்பரேட் த டாஸ்க். இல்லை இதை நான் பண்ணுறது, இது நீங்கள் பண்ணுங்க, இதுன்னு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க ஒரு வழி ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு வழி ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட லைக் ஓவரால் லேர்னிங் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் குரூப் ப்ராஜெக்ட்ஸில் இட் ஒர்க்ஸ். பிகாஸ் நான் பண்ணும்போது நான் குரூப் ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஐ வாஸ் இதில் நான் ஃபிசிக்கலாக போய் படித்தேன், பட் இன்டர்நெட்டில் இட் இஸ் நோ மோர் லெஸ். ஸோ அதனால் நீங்கள் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அ படி. நமக்கு கிளாஸில் அது நான் ஆல்வேஸ் ஐ இன்சிஸ்ட். ஸோ ஃபைண்ட் அ படி. உங்களை கூடவே படிக்கிறதுக்கு நீங்கள் அதுக்காண்டி ப்ரைவேட்டாக பிங் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் குரூப்பில் போடுங்க. ஹூமர் இஸ் சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தே வில் ஜாயின் யூ. பிகாஸ் மெனி பீப்புள் நாலேஜ் ஷேருங்க, நிறைய பேர் படிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாப் தேடுறவங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி படிக்கும்போது அவுட்புட் வந்து வேற லெவலில் இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் படிப்போம். வி வில் ஹாவ் ஒன் மோர் சப்போர்ட். உங்களுக்கு டவுட்னா அவங்க வேற ரிசர்ச் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது டக்குன்னு ப்ராஜெக்ட் எல்லாமே ரேப்பிடாக இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷனும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் எண்ட். நம்ம கொலாபரேஷன், ஸ்டூடெண்ட் கொலாபரேஷன் மூலமாக இது ரொம்பவே நல்லா அவுட்புட் வரும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் பாயிண்ட்ஸ். இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இட் வில் ஈல்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆஃப் த கோர்ஸ். ஸோ தட்ஸ் வெரி மச் இட். ஓகே, ஸோ யா, எனிதிங் எல்ஸ் கார்த்திக் ஆர் ராஜேஷ் ஆர் எனிபடி? No, all is good. Good ji. ஓகே ராஜேஷ், சூப்பர். ஸோ ராஜேஷ், ஹேமராஜ் ஏதாவது சொல்லணுமா நீங்கள்? And இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இந்த PySpark or அன்னைக்கு இவர் related to PySpark, some questions I got it from Rajesh ji. So அந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னீங்க. Can you please share that? The share folder. நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லேஜி. லைக் நான் இன்டர்வியூ கொஸ்டின் இருக்குன்னு சொல்ல, நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், அதனால ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ரியலி ஐ டோன்ட் நோ. லைக் அது அப்படி கொடுத்துட முடியாது. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்லலாம் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. மற்றபடி பர்சனலாக ஐ நெவர் டன் இன் தட் வே. ஸோ தட் லைக் ராஜேஷ் கேன் சஜஸ்ட் மோர் ஆன் திஸ். நான் இதை அப்ரோச் பண்ணுறேன்னா லைக் கான்செப்ட் வைஸ் ஒரு லிமிட்டடான கான்செப்ட் தான் இருக்கு.
லைக் இப்போ கார்த்திக் போட்டிருக்காரு பார்த்தீங்களா நம்ம குரூப்ல, தீஸ் ஆர் மெயின் கான்செப்ட்ஸ். அக்ரிகேட் ஃபங்க்ஷனு, டேட்டா டைம்ஸு, சிஎஸ்சியில் எப்படி எழுதுறோம், பார்க்கெட் ஃபைல் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஏன்னா ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான். ஸோ எப்படி இதை அப்ரோச் பண்ணுங்கன்னா, யூ அப்ரோச் இட் இன் ஒரு எண்ட் டு எண்ட் சினாரியோ வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் ப்ராஜெக்ட் கொஸ்டின்ஸ் கார்த்திக் அண்ட் ராஜேஷ் ஷேர் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். தட் இஸ் ஒன் வே ஆஃப் அப்ரோச்சிங். நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, யூ திங்க் அபவுட் அ ப்ராஜெக்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் சைஸ் வருது, ஒரு ப்ராஜெக்ட் போடுறீங்க நீங்கள். இப்போ ப்ராஜெக்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, ஓகேங்க நான் வந்து ஒரு பார்க்கெட் ஃபைலை ரீட் பண்ணுவேன், அப்ஸ்ட்ரீம்லேருந்து பார்க்கெட் ஃபைலை ரீட் பண்ணுறேன். நான் வந்து ஸ்பார்க்கில் ப்ராசஸ் பண்ணுறேன், ஏடபிள்யூஎஸ்ல ஸ்பார்க்கில் ப்ராசஸ் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை நான் S3ல ஸ்டோர் பண்ணுறேன். சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை வச்சுட்டா இது ரியல் டைமில் எப்படி ரன் ஆகும்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஹவு திஸ் வில் ரன் இன் ரியல் டைம். லைக் இதை அப்போ டெய்லி யாராவது ஒரு ஆள் போயிட்டு 9 மணிக்கு ரன் பண்ணுவாங்களா? இது டெய்லி ஜாபா, வீக்கெண்ட் ஜாபா, இல்லைன்னா நான் மந்த்லி ஒரு தடவை ரன் பண்ணுவேன்னா எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் இருக்கணும்? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனால நான் சொன்னேன், நீங்கள் ஒர்க் பண்ணுற இதில் உள்ள ப்ராஜெக்டை போட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் பாதி கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரிஞ்சிடும். லைக் யார் கிளைண்ட்டு யார் இதுன்றதை உங்களுக்கு பை டிஃபால்ட் யூ நோ ஆல்ரெடி. ஸோ அப்படி படிக்கும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் டேட்டாவை S3ல ஸ்டோர் பண்ணுறேன். S3ல எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறேன், ஏன் அப்படி ஸ்டோர் பண்ணுறேன், அந்த ஃபார்மேட் எதுக்காக, அந்த ஃபைல் ஃபார்மேட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட், எதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கும் சிஎஸ்வி ஃபைல் ஃபார்மேட் பார்க்கே ஃபைல் ஃபார்மேட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ். ஓகே பார்க்கெட் வந்து கம்ப்ரஷனாக பண்ணுது, கம்ப்ரஸ் பண்ணுறதுனால வேற ஏதாவது பிரச்சனை வருமா, கம்ப்ரஸ் பண்ணால் நம்ம அன்கம்ப்ரஸ் பண்ணுமே, அதுக்கு வந்து மெமரி செலவாகுமா, ஸோ அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இப்படி யூ கீப் ஆஸ் த கொஸ்டின்ஸ். ஏன்னா இப்படிதான் இன்டர்வியூர் யோசிப்பாங்க. நீங்க கொடுக்குற கொஸ்டின் இருந்தால் இன்டர்வியூர் நெக்ஸ்ட் கொஸ்டினை கேட்க போறாங்க. ஸோ அவங்களை நீங்களே டைரக்ட் பண்ணி விட்டுறலாம். லைக் எதுக்காக பார்க்கெட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க பார்க்கெட்டை பற்றி சொல்லிடலாம். பிகாஸ் யூ ஆல்ரெடி தாட் த்ரூ த ப்ராசஸ். என்ன மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்க போது நீங்க ஒரு மைண்ட் மேப் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்க வந்து ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் மை வே ஆஃப் அப்ரோச்சிங். இது ராஜேஷ் அண்ட் கார்த்திக் டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணாங்க. ஸோ தே கேன் கிவ் யூ த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றது. நான் சொன்னது தான், அந்த கொஸ்டின்ஸை நம்ம ஜென்ரேட் பண்றோம், அவங்க டைரக்டா ஆன்சர் கரெக்டா அது ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இன்டர்வியூல அதை போட்டுறாங்க, அதை வச்சு படிச்சுக்கலாம். ஸோ போத் வே ஆஃப் அப்ரோச்சிங் இருக்கு. யூ கேன் டேக் எனிதிங். ஸோ ராஜேஷ் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, நீங்க சொல்லுங்க. இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பா நீங்க சொன்ன பாயிண்ட்ஸும் வேலிட் தான். இன் அடிஷன் டு தட் வாட் வி வில் சே, இப்போ நம்ம ஆப்வியஸ்லி இப்போ நான் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 5 to 6 குவிஸ் கொஷின்ஸ் கேட்பேன். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஐ ஹவ் கம்பைல்டு வெர்ஷன் ஆஃப் எவ்ரி திங் ஒரு டாக்குமெண்ட்ல போட்டிருக்கேன். தட் இஸ் ஆல் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் குவிஸ் கொஷின்ஸ். பட் அகெயின் அது மட்டுமே கொஷின்ஸ் கிடையாது. தட்ஸ் வாட் நிறைய பீப்புள் வந்து அது இந்த கொஷின்ஸ்ல இருந்து இன்னும் கேட்கல, இந்த கொஷின்ஸ்ல வந்து எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி சில பேர் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. சி இட் இஸ் ஜஸ்ட் கிவிங் அன் ஐடியா ஆஃப் வாட் குட் பி த கொஷின், அவ்வளவுதான். ஸோ எப்பவுமே ஐ ஹவ் டேக்கன் லைக் ஆல்மோஸ்ட் 500-600 பீப்புளுக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ் லேக் ஆவாங்க. அது ஒண்ணு. எப்பவுமே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது they will ask introduction about the project, அவங்களோட ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் சில பேர் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அது ஒண்ணு. ஏன்னா சில பேர் வந்து ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து they will not able to tell what is the complete project. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா தே ஷுட் நோ எண்ட் டு எண்ட். அவங்க பண்ணலனாலும் எண்ட் டு எண்ட் தெரியணும் கைஸ். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, சில பேசிக் கொஷின்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா கொஷின்ஸ். ஸோ லைக் மேபி ஒரு ஒன் லைனர் கொஷினோ இல்ல பேசிக் டெஃபினேஷனோ அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறத்துல இருந்தா கைண்ட் ஆஃப் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் தட் டூ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு the candidate is answering the question, approaching the question. ஒரு கொஷினுக்கு வந்து ஜெனரிக் ஆன்சர் இருக்காது. மல்டிபிள் வேஸ்ல வந்து நம்ம அப்ரோச் பண்ணி அதை ஆன்சரை கொண்டு வரலாம். சீக்வல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பட் இப்போ நம்ம ஸ்டெப் ஃபங்க்ஷன்லையும் பண்ணலாம், ஏர் ஃப்ளோலையும் பண்ணலாம், லேம்டா வச்சும் பண்ணலாம். ஒரு டைனமோ டிபி டேபிள் டேட்டா இன்சர்ட் பண்ணணும்னா ஸோ இதே மாதிரி தான். ஸோ எப்படி நம்ம அப்ரோச் பண்றோன்றது தான் மேட்டர். ஓகே, அதுக்கு கார்த்திக், மைசெல்ஃப், ஆறுமுகம் எவ்ரி ஒன் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஸோ அந்த கொஷின்ஸும் வந்து நான் ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் இந்த க்ளூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ வில் ரிலீஸ் தட் கொஷின் செட். ஓகே, தட் ஷுட் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஆல்சோ சினாரியோ வைஸ் என்னென்ன கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம், அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம்னா அது நம்ம ஜஸ்ட் லைக் ஒன் லைனர் மாதிரி படிக்க முடியாது. நம்ம அது ப்ராக்டிக்கலா பண்ணி இருந்தால் மட்டுமே தான் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்.
ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம எவ்ரி ஒன் ஷுட் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் கப்பல் ஆஃப் திங்ஸ். ஸோ அதில் மேலும் மேலும் வந்து என்ன ஆகும்னா நிறைய இந்த ஆர்கிடெக்சர் வைஸ் கொஷின்ஸ்லாம் வந்து அவ்வளோ இருக்காது. லைக் என்ட்ரி லெவல் கிளவுட் இன்ஜினியர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ். ஓகே, ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ்ல என்னென்ன யூஸ் பண்றோம் காம்பனன்ட்ஸ், லெட்ஸ் சே க்ளூ அப்படின்னா கிராலர், டேட்டா கேட்லாக், விஷுவல் இடிஎல், நோட் புக்ஸ் ரன் பண்றது, ஜாப் மானிட்டரிங், இதெல்லாம் வந்து இருக்கு. லேம்டானா உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இந்த காம்பனன்ட்ஸ் பிளஸ் அதனுடைய பேசிக் ஒர்க்கிங் யூசேஜ் பிளஸ் ஒரு சிம்பிள் இப்போ லேம்டா ஃபங்க்ஷன்னா பேசிக்கா ஒரு லேம்டா எப்படி எழுதுறது அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த இன்டர்வியூ கொஸ்டின் செட்லேயே நம்ம பிடிஎஃப் கொடுத்துடலாம் ஜி. பிளஸ் அட் த சேம் டைம் ப்ராக்டிகல்ஸ் பண்ண பண்ண நீங்க என்ன பண்ணுங்க, ஒன் திங் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் டு ஆல் பீப்புள், ஓகே, ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நீங்க டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸல்லையோ ஒரு வேர்ட்லயோ நோட் பேட்லயோ எனி திங், ஓகே, யூ ஆர் கம்ஃபர்டபுள். டாக்குமெண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு சர்வீஸ்ல இருந்தும் இவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு நீங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டு கம்பைல் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் ஆல் வி டூ ஆல் திஸ் ஆக்டிவிட்டி, சேம் ஆக்டிவிட்டி பை எவ்ரி ஒன், நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய கொஷின்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியா கிடைக்கும். சில பேர் இது யோசிக்காம இருப்பாங்க. இன்னும் இப்போ தினேஷ் யோசிக்க மாட்டாரு, ஹரிஷ் யோசிச்சு இருப்பாரு, வைசி வர்சா. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அன் எக்ஸாம்பிள். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் வி வில் கன்சாலிடேட் எவ்ரி திங் அண்ட் தென் வி வில் ஸ்டார்ட் பிரஷிங் அப் கப்பல் ஆஃப் திங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் கொஷின்ஸ் பிளஸ் ப்ராக்டிஸ், ஸோ எல்லாமே வந்து டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டட். ஓகே, நம்ம ஒரு 1.5 2 ஹவர்ஸ்லாம் இன்டர்வியூலாம் போகாது. ஜஸ்ட் லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே பீப்புள் ஈஸிலி ஏபிள் டு ஐடென்டிஃபை ஒரு கிளவுட் இன்ஜினியரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு லெவலுக்கு இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்க சொல்ற ஒரு 4-5 கொஸ்டின்ஸ்லேயே வந்து ஆன்சர்லேயே வந்து வி வில் ஏபிள் டு ஈஸிலி ஐடென்டிஃபை. ரொம்ப பேனிக்லாம் வேண்டாம். ப்ராக்டிஸ், ஃபண்டமெண்டல்ஸ், இந்த 2 இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ இதுதான் ஐம் ஜஸ்ட் சஜஸ்டிங் யூ கைஸ். கண்டிப்பா பண்ணலாம், டோன்ட் வரி. ஓகே, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எவ்ரிவன் ஆர் தேர் டு ஹெல்ப். ஓகே, திஸ் ட்ரைனிங் இஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் கம்ப்ளீட்டிங் ஆஸ் பர் அஜெண்டா. இது வந்து we are there to help as much as problems that you have in technically. ஓகே, டெக்னிக்கலா ஏதாவது சொல்யூஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டெஃபினெட்லி we are there to help you. பட் அதனுடைய உங்களுடைய கோஆபரேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒன் திங். பிகாஸ் ப்ராக்டிஸ், ரெகுலர் ப்ராக்டிஸ் only gives us a better shape in this training. கண்டிப்பா. சூப்பர். அவ்வளவுதான் ஜி. ஆல் குட் எவ்ரிதிங் கோயிங் குட். ஸோ நோ இஷ்யூஸ் ஆன் தட் ஜி. கண்டிப்பா. சூப்பர் சார். ஒன் திங் விச் வி கேன் டேப், நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸ்ல ஈஸியா டேப் பண்ணக்கூடிய என்னன்னா குரூப்பா சேர்ந்து லேர்ன் பண்றது தான். ஹூமர் இன்ட்ரெஸ்டட், ட்ரை டு குரூப் அப். ஸோ தட் இஸ் த மெயின் பெனிஃபிட் ஐ சி. அந்த பெனிஃபிட்டால தான் எனக்கு வேலையை கிடைச்சது இனிஷியலா. பிகாஸ் குரூப்பா இருக்கும்போது வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் மச் ஃபாஸ்டரா அச்சீவ் பண்ண முடியுது. ஓகே கார்த்திக் ஜி, தேங்க்யூ. கார்த்திக், ஸோ நம்ம நாளைக்கு பைஸ்பார்க் கண்டினியூ பண்ணலாம் கார்த்திக். சூப்பர். ஸோ அதான் குரூப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹூமர் இஸ் இன்ட்ரெஸ்டட், எல்லாருக்கும் அது கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஹூமர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல குரூப்ல போடுங்க, ஜஸ்ட் கெட் கனெக்டட் அண்ட் தென் ஸ்டார்ட் வித் தட். ஒன்ஸ் யாராவது 2 பேர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இமீடியட்லி அதர்ஸ் வில் ஃபாலோ. ஸோ தட் வில் ஹேப்பன். ஸோ அதனால யூ கிவ் இட் அ ட்ரை அண்ட் அது பண்ணலாம். அண்ட் எஸ், இன்டர்வியூ அப்ரோச் பண்ணவங்களுக்கு ஹவு இன்டர்வியூவர் திங்க்னா, இன்டர்வியூர் என்ன வேணா, இப்போ நான் இன்டர்வியூரை போனால் எனக்கு வந்து எடுக்கணும், எனக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு குவிக்லி ஃபைண்ட் அ பீப்புள் ஹூஸ் ஓகே டெலிவர் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சாலே ஐ வில் எடுத்துருவேன். ஓகே, நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க, டெலிவர் பண்ணிடுவாங்கனாலே ஐ வில் டேக் இட். ஸோ அந்த மாதிரி தான் இன்டர்வியூர் சைடில் ப்ரெஷர் இருக்கும். ஸோ வி டோன்ட் நோ, ரைட்? ஸோ அதனால நம்ம இதெல்லாம் தெரிஞ்சாதான் எடுப்பாங்க. அப்படின்னா எல்லா இன்டர்வியூலாம் அப்படி இருக்காது. ஸோ அதனால நம்ம கான்செப்டை படிச்சுட்டு ஒரு ஹார்ட் ஒர்க், சிஸ்டமேட்டிக் ஒர்க் தான் இது. பெருசாக ஒன்றும் இதெல்லாம் பண்ண போறதெல்லாம் கிடையாது. சிஸ்டமேட்டிக்கா ராஜேஷ் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் போட்டு இந்த இதை கான்செப்ட் இதை படிக்கிறோம், ரியல் டைம்ல இப்படி இருக்கும், இதை பண்ணா இது ஓகே எப்படின்னு தெரிஞ்சா எல்லாரும் ஆல்ரெடி நம்ம நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இட் இஸ் நத்திங் நியூ ஃபார் யூ, பட் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தானே ஒழிய எவ்ரிபடி மைட் ஹவ் அட்டெண்டட் இன்டர்வியூ. நீங்களே இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே. ஸோ அதனால யூ நோ ஹவு வி திங்க். இன்டர்வியூல போகும்போது நம்ம எப்படி திங்க் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தட் த சேம் திங் வி நீட் டு பிளே, அவ்வளோதான். ஸோ எஸ், ஓகே, ஸோ தேங்க்ஸ். Thanks everyone. Thanks a lot. So எல்லாருமே everybody able to follow the class இந்த feedback கொடுத்தீங்க. So that's really thank you. And a few things நம்ம we change பண்ணிக்கிறோம். கண்டிப்பா definitely we take the feedback and next class வந்து நம்ம will see the changes and then இந்த மாதிரி நம்ம continue பண்ணலாம். So yes, thanks a lot. Thanks everyone. நாளைக்கு பார்க்கலாம். ஜி நாளைக்கு ஸ்பார்க் தானே, பைஸ்பார்க் will be ஆமா taught ஜி, by PySpark நம்ம will talk to Karthik. பேஸ் பண்ணி PySpark கண்டினியூ பண்ணலாம். வில் பெஸ்ட் ஆஃப் தி PySpark கண்டினியூ பண்ணிடலாம். Sure. Okay. Thank you. Thanks ஜி.